ஹலோ காய்ஸ், வாங்க இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகரை பற்றி இவர் எப்படி பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இவர் சிவசக்தியோட ஒரு அம்சம். சரி வாங்க இவரோட பவர்ஸை பற்றி பார்ப்போம். இவர் சக்திக்கு எல்லையே கிடையாது. இவர்கிட்ட இன்ஃபினிட்டி ஆஃப் பவர்ஸ் இருக்குது. இவரால் ஒரு பரிமாணத்தை உருவாக்க முடியும், அழிக்க முடியும், எல்லாம் வேணால் பண்ண முடியும். இவரால் ஒரு முழு பிரபஞ்சத்தை உருவாக்கவும் முடியும், ஒரு முழு பிரபஞ்சத்தை அழிக்கவும் முடியும், எல்லா விஷயமே பண்ண முடியும். இவரால் இன்ஃபினிட்டியாக தன்னை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இவர்கிட்ட மைண்ட் பவர் இருக்குது. இவரால் ஒரு டைமென்ஷனை அழிக்க முடியும், எல்லா டைமென்ஷனையும் உருவாக்க முடியும். இவரே மகாபாரதத்தை எழுதினார். இவருக்கு ரெஜிஸ்டர் மெமரி பவர் இருக்குது. இவரோட ஸ்டேட்டஸ் விநாயகர் பெருமானை நாம் ஒன் மேன் ஆர்மின்னே சொல்லலாம். இவரை எதிர்த்து ஒட்டுமொத்த தேவர்களே வந்தாலும் வின் பண்ண முடியாது. இவர் ஒரு இம்மார்டல் பிரேக்கர். அதே மாதிரி இவரோட சைஸ் ஆல்ட்ரேஷனுக்கு லிமிட்டே கிடையாது. இவரால் வான அளவுக்கு வளர முடியும், எக்கச்சக்கமான விநாயகரை உருவாக்க முடியும். அதே மாதிரி இவர் சைஸ் ஆல்ட்ரேஷனுக்கு லிமிட்டே கிடையாது. இவரால் யூனிவர்ஸ் தாண்டி மல்டிவர்ஸ், மெகாவர்ஸ், நைபர்வர்ஸ், காடுவர்ஸ். இவரால் ஹியூமன் லைஃப் சேஞ்ச் பண்ண முடியும். யாரை எந்த காலகட்டத்துக்கு வேணான்னு அனுப்ப முடியும். இவராலையும் எல்லா காலகட்டத்தையும் சர்வே பண்ண முடியும். இவரால் டைம் ட்ராவல் பண்ண முடியும். தன்னை போல் எக்கச்சக்கமான விநாயகரை உருவாக்க முடியும். எக்கச்சக்கமான விநாயகர் உருவாக்குறாரு இல்லையா, அந்த விநாயகருக்கு இவருக்கு ஈக்குவல் லெவல் பவர் இருக்கும். இவரால் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அப்புறம் இவரோட அல்டிமேட் பாமான இவரோட அல்டிமேட் பாமான மகா கணபதி வடிவத்தில் இவர் மல்டிவர்ஸையே ரூல் பண்ணுவார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார். மல்டிவர்ஸ் தாண்டி மெகாவர்ஸ், நைபர்வர்ஸ் எல்லாம் அந்த வடிவத்தில் இவர் சிவசக்தியோட ஒரு வடிவமாகவே இருக்கார்.